Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ரோட்டுக்கடை ஸ்டைல்ல கார சட்னி. பாத்தீங்கன்னா நம்ம தள்ளுவண்டியில கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்ல செய்ய போறோம். பாத்தீங்கன்னா இட்லிக்கெல்லாம் சூப்பரா சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க அந்த சட்னி தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சின்னதாக பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் போட்டுக்கோ. நான் ஒரு 7-8 மிளகாய் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சைஸ் தக்காளியே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 தக்காளி வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 2-3 போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, இஞ்சி பாருங்கள் எவ்வளோ சின்னதாக ரொம்ப குட்டியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக போட்டால் ஃப்ளேவர் மாறிடும். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் கம்மியாக சீரகம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகாயை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் இதுலேயே சீரகம், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த இஞ்சும் பூண்டும் சேர்த்துட்றேன். இப்போ நான் முதல்ல இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மிளகாய் பாருங்க நான் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நான் இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்றேன். இந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் இதுலேயே மல்லி இலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்க்கும் போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் சட்னி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இதில் நான் 1/2 டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ கடுகு பொரியுது. நான் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துறேன். அந்த சட்னி இதெல்லாம் சேர்த்துடலாம். நான் மிக்ஸி கழுவிட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றுறேன், ரொம்ப ஊற்ற வேணாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம ரோட்டுக்கடை ஸ்டைல் கார சட்னி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.